ஹாய். நீங்க ஏய் என்ன நீ? நான் வந்ததுக்கு சந்தோஷப்படுற மாதிரியே தெரியலையே. நீ முதல்ல வா. எப்படி எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம்னு ஆச்சரியமா இருக்கா? உனக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணுச்சு, அதான் துணிஞ்சு இறங்கிட்டேன். இவன் வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம காதல் வசனம் பேசிட்டு இருக்கான். எல்லாம் போச்சு. தாத்தா வாத்தா நினைச்சேன் எல்லாருக்கும் முறுக்கு மிஸ் இருக்கும்னு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது என்ன நடக்குதுங்க? நீ உன் ரூம்ல இல்லாம எங்க போன? உன் தாத்தா ஏன் உன் ரூம்ல இருக்காரு? என் தாத்தா என் ரூம்ல இருக்க மாட்டாரு. ஓ, நீங்களாம் என்ன தூக்க என் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா, உன்னை தூக்க தான் உன் வீட்டுக்கு வந்தோம். நீ தானே உன்னை அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்ன. அப்போ உன் ரூம் கதவு தானே பூட்டி இருக்கோம். பூட்டி இருக்க ரூம்குள்ள போய் தான் தூக்கணும். தாத்தா ரூமும் நைட்ல பூட்டி இருக்குமே. ஏன் எதுக்கு எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க? எங்க தாத்தா தூக்கத்துல நடப்பாரு, தூக்கத்துல எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பூட்டி வச்சிருவோம். நாசமா போச்சு. என்னதான் இருட்டுல இருந்தாலும் எனக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாதா? தோ இவங்க தான் உன் மீசை முறுக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு. ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். ஏய் கமலா, அவ்வளவுதான்டி, என்னை மறந்துடு. எனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நிறுத்துங்க, இதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப அவர் மயக்கத்துல தான். மயக்கத்துல? ஆமா, எதுக்கு என்ன மயங்க வச்சு தூக்க பிளான் போட்டீங்க? அதுவும் இவங்க தான். உனக்கு வீடுனா ரொம்ப பயம். இதோ பாரு, அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு. சரி. எதுல விட்டேன்? மயக்கத்துல. இப்ப இவர் மயக்கத்துல தான் இருக்காரு. இவர் அப்படியே கொண்டு போய் வீட்டுல போட்டுருவோம். வளராதடா. ஒரு தடவை தூக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்ப நீ வேற இருக்க. திருப்பிலாம் கொண்டு போய் விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் நாசமா போயிடும். அதனால வேணாம். விடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 2 மணி நேரம் இருக்கு. ஏன் வாசல் தெளிச்சு கோலம் போட போறியா? வாய்ப்பே இல்ல. அதான் தெரியுமே. விடிஞ்ச உடனே தாத்தாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றது? இப்ப அவர் காணோம்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. மாட்டினா அவ்வளோதான். இவரை கொண்டு போய் வீட்டில் விடணும். ஐடியா. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மூலிக்கா போய் உட்காந்து யோசிப்போம். யாரும் மாட்டக்கூடாது. இது நமக்கு ரொம்ப இக்கட்டான நேரம். நம்ம போய் இவர் ஏதாவது தெருவில் போட்டலாம். நமக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம வேலையை பார்த்துன்னு போயிடலாம். ஏய், அவர் எங்க தாத்தாடா. ஆமா, யார் நீ? கமலாவோட ஆளு. ஓ, கமலா யாரு? எங்க நான் தாங்க கமலா. யாரா வேணா இருந்துட்டு போங்க. அப்படிலாம் விட்டுற முடியாது. வேற ஏதாச்சும் உருப்படியா யோசிங்க.